ஐந்தாவது நாளாக இந்த டிவிஎஸ் தொழிற்சாலை முன்பு சோளிங்கர் பிரேக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் எதிராக இந்த போராட்டத்தை தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் தேதி பணிக்கு வந்த தொழிலாளர்களை நிர்வாகம் வேலை மறுத்து வெளியே நிறுத்தியுள்ளது. ஒப்பந்த தொழிலாளர்களாக 15 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்களை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிர்வாகம் டிவிஎஸ் நிர்வாகம் ஆந்திராவில் உள்ள நாயுடுபேட்டைக்கு செல்ல வேண்டும் என்று வாய்மொழி உத்தரவு செலுத்தியது. வாய்மொழி உத்தரவு மூலமாக அறிவித்தது. அதை இவர்கள் கண்டித்து இங்கே தான் எங்களுக்கு சோளிங்கரிலே பணி தர வேண்டும் என்று தொழிலாளர்கள் 3வது தேதியிலிருந்து தொடர்ந்து 7ஆம் தேதி வரை 5 நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். டிவிஎஸ் நிர்வாகம் நிரந்தர தன்மை உள்ள பணிகளில் ஒப்பந்த தொழிலாளர்களை பயன்படுத்தி பல ஆண்டுகளாக பணி வாங்கி வருகிறது. இவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதை கேட்டு தொழிலாளர்கள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். ஆனால் நிர்வாகம் பணி நிரந்தரம் செய்யாமல் காலதாழ்த்தி வருகிறது. தொழிலாளர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறது. இதற்கு எதிராக தொழிலாளர்கள் தொடர்ந்து 5வது நாளாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற திங்கட்கிழமை ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஏஐசிடியு தொழிற்சங்கம் தமிழ்நாடு ஜனநாயக பொது தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் முறையிடும் போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம். இரணியப்பன், ஏஐசிடியு மாநில சிறப்பு தலைவர்.